இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து பெரிய வயசில் இருக்கிறவங்க வரையா, ஏன் நீங்கள், நான், எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்றது எல்லாருடைய மேஜரான ஒரு டிசைராகவும் இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து சொல்லப்போனால் நம்மளோட லைஃப்பில் பாதி எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த மாதிரியும் நடந்திருக்கு. நம்மளோட டைமை கன்சியூம் பண்ணுது, நம்மளோட எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது. இது ரெண்டுமே நம்மளை வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கான ஒரு மேஜராக இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்றது தான் எஃபெக்டிவான வேஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அந்த விஷயம் என்னன்னு அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அது பேர் தான் தள்ளி போடுறது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போடுறது. இங்கிலீஷ்ல அது பேர் ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி, அதுக்கான டிப்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த விஷயத்தெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன். இப்போ நம்ம என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டூ இட் ஃபார் அ ஃபியூ மினிட் அப்படின்றது தான். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் பண்ணுங்க அப்படின்றது தான் இதோட விளக்கம். இதில் என்ன சொல்ல வராங்க, அப்படி இப்படி கொஞ்ச நேரத்தில் பண்ணால் மட்டும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வரைக்கும் மட்டும் தான் அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றது வந்து நம்ம மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அதை ரொம்ப நாள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு எந்திரிச்சு பாதி வரையா பண்ணிட்டோம், அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செட் ஆயிரும். ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை வந்து பரவாயில்ல, நான் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நான் எனக்கு நானே ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கிறேன், எப்போனாலும் இதை நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ காலையில் நீங்கள் எந்திக்கணும், எந்திக்கிறது வந்து ஒரு அரை மணி நேரம் ப்ராசஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் எந்திக்கணும் அவ்வளோதான். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான், நான் எந்திக்க போகிறேன் அவ்வளோதான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காந்துருங்க. நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் எப்போல்லாம் பிறண்ட பிறண்டு படுத்து எந்திப்போமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களோ, அப்படி யோசிச்சிட்டாலே நீங்கள் எந்திக்க மாட்டீங்க. ஸோ உடனே எந்திரிச்சு பழகுங்க. அது கண்டிப்பாக இந்த லேட்டாக எந்திக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து உங்களை காப்பாற்றிடும். அடுத்ததாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டூ த ஹார்ட் திங் ஃபர்ஸ்ட் அப்படின்றது. அதாவது கஷ்டமா இருக்கிற விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றதுக்கான மெயினான காரணம் என்னன்னா, நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து அத பண்ணணுமா? அது பண்ணோம்னா நம்ம மைண்ட் வந்து கம்ஃபர்ட்டா இருக்காதே! அப்படின்ற மாரி நீங்க கஷ்டமா ஃபீல் பண்றதுனால தான் அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல வந்து கிளிக் ஆகுது. சப்போஸ் அது ஈஸியான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணியிருப்பீங்க. ஆனா அது கஷ்டம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு மூலையில உங்க மைண்ட்ல செட் ஆயிடுறீங்க. அதனால மட்டும் தான் அத வந்து நீங்க வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த கஷ்டமா இருக்கிற விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி உங்க மைண்ட் வந்து பழகிரும். அதே நேரத்துல அந்த கஷ்டமான விஷயம் முடிஞ்சிருக்கிற சிச்சுவேஷன்ல அடுத்து இருக்கிறதெல்லாம் ஈஸி தான். அத நம்ம ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடலாம். இதே பண்ணிட்டோம் அத பண்ண முடியாதா? அப்படின்ட்டு நீங்க கன்டினியூஸா அத பண்ணி முடிச்சிருவீங்க. அடுத்ததா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இம்ப்ளிமென்டிங் த ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இதுல யூஸ் பண்ணி பார்க்கணும். ப்ரோக்ராஸ்டினேஷன்ல எந்த விதத்துலடா நம்ம ஸ்கில், ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்றது? அது வந்து நமக்கு தோணுது, நம்ம பண்ணல அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. ஆக்சுவலா அது என்னன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்க காலையில சீக்கிரம் எந்திக்கணும். எந்திக்கிறதுக்கு நீங்க அலாரம் வச்சிருக்கீங்க. அத பக்கத்திலேயே தான் வச்சிருப்பீங்க. அலாரம் அடிச்சதும் ஒண்ணு ஸ்னூஸ்ல போட்டு போயிருவீங்க. இல்லாட்டி அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டு போயிருவீங்க. இப்படி பண்ணீங்கன்னா, அது கண்டிப்பா நீங்க வந்து 9 மணிக்கு தான் எந்திப்பேன். ஆனா நான் 6 மணிக்கு எந்திக்கணும்னு செட் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களால கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியாது. 9 மணிக்கு தான் எந்திப்பீங்க. அதுவே அந்த அலாரமே உங்க பெட்டுக்கு பக்கத்துல இல்லாம, நீங்க எந்திரிச்சு ஒரு 10 அடி, 15 அடி போயி அந்த அலாரம் வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்ற மாரி வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க எந்திரிச்சு நடந்துருவீங்க அந்த கேப்ல. ஸோ அப்பயே நீங்க யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. என்ன எந்திரிச்சிட்டோம், மறுபடியும் போய் தூங்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நெனச்சோம்ல, எந்திரிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன? அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபோன வந்து பக்கத்துல வைக்காம தூரத்துல போய் வைக்கிறீங்க இல்லையா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது மாரி ப்ரோக்ராஸ்டினேட் அந்த எந்தெந்த விஷயத்துக்குலாம் நீங்க பண்றீங்களோ, அது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது உங்களுக்கு இருக்கும். யோசிங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுலருந்து வெளில வந்துரலாம். அடுத்ததா இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே மேஜரா இருக்கிற ஒரு விஷயமும் அதுதான். டோன்ட் பி எ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அதாவது எனக்கு இந்த சிச்சுவேஷன் வந்தா தான் இது பண்ணுவேன். எனக்கு இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் இது பண்ணுவேன். அதாவது எனக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கணும். எனக்கு இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கணும். எனக்கு டயத்துக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா தான் நான் படிப்பேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் நான் காலையில எந்திரிக்கணும் அப்படின்னா, அ அதுக்காக நான் அந்த மாரியான சிச்சுவேஷன் இருந்தா மட்டும் தான் நான் எந்திரிப்பேன். இல்லாட்டி நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்ற மாரி யோசிக்கிறது. அதெல்லாம் இருந்தது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா என்னைக்குமே நீங்க பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து பண்ணிக்க மாட்டீங்க. ஒரு சிச்சுவேஷன் வந்து நீங்க அதுவா உருவானா தான் நான் வந்து அத பண்ணுவேன் அப்டின்னா, ப்ரோக்ராஸ்டினேஷன்ற ஒரு விஷயம் வந்து வாழ்நாள் பூரா உங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அதுக்கு பதிலா அதுக்கான என்விரான்மென்ட்ட நீங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் இல்ல, அதனால நான் பண்ணல அப்டின்ட்டு நீங்க யோசிக்கிறீங்களோ, மறுநாள் நீங்க அத பண்ணணும்னு நெனைக்கிறப்போ, அந்த விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா மறுநாள் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, அன்னைக்கு நீங்க யோசிக்கிறதுக்கு வேற சாக்கு போக்கு இருக்காது. நான் நேத்து இது இல்ல, அதனால நான் பண்ணல. ஆனா எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த விஷயம் இருக்குது. இன்னைக்கும் நான் ஏன் அத பண்ணாம இருக்கணும்? அப்டின்ட்டு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு நான் அந்த விஷயத்த தள்ளி போடுறதுக்கான காரணம் வந்து இல்லாம போயிடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். அடுத்ததா இருக்கிற விஷயம் வந்து என்னன்னா, செட்டிங் த டெட்லைன்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பண்றீங்க அப்டின்னா, நான் இந்த டயத்துக்குள்ள அத முடிக்க போறேன். இப்ப நீங்க ஒரு சாப்டர் படிக்கிறீங்க. அடுத்து வேற ஒரு சப்ஜெக்ட்ல இந்த சாப்டர் படிக்கணும் அப்டின்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 சப்ஜெக்ட்க்கு நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிட்டீங்கன்னு வைங்களேன். இத நீங்க தள்ளி போட்டீங்க அப்டின்னா, அடுத்து இருக்கிற நாளையுமே உங்களால பண்ண முடியாது பெர்ஃபெக்ட்டா. ஸோ ஒரு டெட்லைன நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா அத முடிச்சே ஆகணும் அப்டின்ற ஒரு செட் வந்து உங்க மைண்ட்ல வந்து உருவாகிரும். அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா அத செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. அப்டி செஞ்சால் மட்டும் தான் அடுத்து இருக்கிற 4 சப்ஜெக்ட்ட முடிக்க முடியும். இந்த நாள்ல நீங்க இன்னைக்கு கரெக்ட்டா அத பண்ணா தான் அடுத்த நாளுக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸையும் நீங்க கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ டெட்லைன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூ அவாய்ட் த ப்ரோக்ராஸ்டினேஷன். அடுத்ததா இருக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேக் த திங்ஸ் இன்ட்ரஸ்டிங் அப்படின்றது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்றோம் அப்படின்னா, அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நீங்க மைண்ட்ல செட் பண்ணி வச்சுட்டீங்க. அதுக்கு பதிலா அதே விஷயத்த நீங்க இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அது இன்ட்ரஸ்டிங்கா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பிரையாரிட்டைஸ் அது ரொம்ப முக்கியமான விஷயமாவும் மாத்துனீங்கனாலுமே, நீங்க வந்து கண்டிப்பா அத வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க டே டூ லைஃப்ல நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப காலேஜ் போறீங்க, இல்ல ஸ்கூல் போறீங்க அப்படின்னா, அது டெய்லி நீங்க பண்றது தான். அதனால நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சா என்ன ஆகப் போகுது இப்போ அப்படின்ட்டு நீங்க விட்டுருவீங்க. ஆனால் இதுவே ஒரு எக்ஸாம் டேவா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அப்படி தூங்க முடியாது. இல்ல நீங்க கரெக்ட்டா டயத்துக்கு எந்திரிச்சா தான் போக முடியும். மறுபடியும்
தடவை ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த நாளோட அந்த எக்ஸாமுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் உங்க மைண்ட்ல வந்து ப்ரோக்ராஸ்டினேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட அதிகமா மாறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்திரிச்சு பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறது என்னன்னா, நீங்க டெய்லி தான் எந்திரிச்சு ஸ்கூல் போறீங்க. ஆனா ஒரு நாள் எந்திரிச்சு நீங்க ஒரு டூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நீங்க தூங்கிட்டு இருப்பீங்களா? இல்ல. ஏன்னா அந்த டூர் அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு டாஸ்க்கையுமே இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஈஸியா அவாய்ட் பண்ணிட்டு லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே நான் வந்து ஆர்டிக்கிள், அதுக்கப்புறம் யூடியூப்ல இருக்கிற மத்த வீடியோஸ் இது எல்லாமே பார்த்து எதெல்லாம் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுனத தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப இருக்கிற 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் யூசுவலா ட்ரை பண்றதும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு நான் அதிகபட்சமா சொல்றதும் ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படி ஒருத்தத நீங்க பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அத பத்தின அவேர்னஸ் உங்க மைண்ட்ல கிரியேட் ஆயிடும். நீங்க ஏதாவது ஒரு தள்ளி போறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம இப்ப வந்து தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் சோம்பேறியா இருக்கிறோம் அப்படின்ட்டு. நீங்க மாச கணக்கா ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலமா எந்த விஷயத்த பண்ணணுமோ அந்த விஷயத்த தள்ளி போடுறீங்க. அதுக்கு பதிலா ஒரே ஒரு நாள் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க தள்ளி போடுங்களேன். என்ன ஆயிரப்போகுது இப்போ? இவ்வளோ நாளா தள்ளி போட்டுக்கிட்டே போனோம். இனிமே என்ன பண்றீங்க அப்படின்னா, தள்ளி போடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த தள்ளி போட்டு பழகுங்க. இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. இல்லாட்டிலும் பிரச்சனை இல்ல. 2வதா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இன்னைக்கு பண்ணாத ஒரு விஷயத்தையோ, இல்ல பண்ற ஒரு விஷயத்தையோ நெனச்சு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம், இல்ல நாளைக்கே கூட வருத்தப்படுவீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு வருத்தத்த தருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சும் அத நீங்க ஏன் பண்ணணும்? அதுல வந்து எந்த விதமான நியாயப்படுத்துறதுக்கான எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்ல இல்லையா? ஸோ அத பண்ணாதீங்க. அதுதான் என்னோட 2வது பாயிண்ட். இது 2மே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மத்தத விட இது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றது என்னோட அனுபவத்துல எனக்கு தெரிஞ்ச உண்ம. இதே மாதிரி நாளைக்கு ஒரு டாபிக்ல வந்து உங்கள மீட் பண்றேன்.